2 நிமிஷத்தில் சூப்பர் டேஸ்டியான ரெசிபி. பேச்சுலர்ஸ்க்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண பூண்டு, சின்ன வெங்காயம் இது ரெண்டத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பேக்கெட் மேகிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ 2 பேக் சேர்த்துக்கிறேன். அதுக்கு நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நூடுல்ஸ் பேக்கெட்டை சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸை 2 நிமிஷம் போல் நல்லா வெந்துடணும். வெந்த பிறகு லாஸ்ட்டில் அந்த மசாலா பேக்கெட் இருக்குல்ல, அது சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் சேர்க்கும் போது தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மெழுகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, லாஸ்ட்டாக கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணும் போது ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான மேகி சூப் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஃபில்லிங்கான ரெசிபி. சட்டுன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.